ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது. தினம் தினம் புது புது கிருபையினால் எங்களை தாங்குகிறீர், எங்களை ஏந்துகிறீர், எங்களை சுமக்கிறீர், எங்களை தப்பு வைக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம், அப்படியே வார்த்தையினாலே நாங்கள் இருக்கிறோம், அப்படியே வார்த்தையினாலே நாங்கள் அசைகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. நாங்கள் நடக்கும் வழியை எங்களுக்கு நீர் காட்டி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது உயிர்த்தெழுந்த வாழ்வில் நம்ம நடக்கிறது எப்படி அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம் சார்பில் அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். 3ஆம் நாளில் அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளில் அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு அவர் நமக்குள்ளும் இருக்கிறார். நம்மையும் அவரோடு கூட என்ன செய்திருக்கிறார்? உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார், ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார், மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை அவர் காண்பித்திருக்கிறார். இது மாத்திரம் இல்ல, ஒரு பரிபூர்ணமான வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆவியில் மரித்திருந்த நம்மை அவர் என்ன செய்திருக்கிறாரா? உயிர்ப்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நம்முடைய ஆவியை என்ன செய்திருக்கிறாரா? உயிர்ப்பித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தை முடித்து நாம் செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் நாம மறுரூபமாக்கப்படுவோம். அவரை போலவே நாம் மாறுவோம். இது ஒரு உன்னதமான ஒரு வாழ்வு, இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இந்த வாழ்க்கை எல்லாருமே வேண்டுகின்ற ஒரு வாழ்வு. ஆனா சத்தியம் சொல்லுது, நாம் அதுவரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பரவசமான வாழ்வு, அது ஒரு உன்னதமான வாழ்வு. அந்த உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வை நாம் இந்த உலகத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலேயே நாம் அந்த வாழ்வில் வாழும்படிக்குதான் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அப்படிங்கிறது நம்ம சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய இயல்பும் ஆவிக்குரிய வல்லமையும் ஆவிக்குரிய அதிகாரமும் கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உன்னதத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இயல்பு உள்ளதோ அதே இயல்பை நம்முடைய புதிய ஆவி என்ன செய்திருக்கிறது? பெற்றிருக்கிறது. உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன? ஆவியில் நாம மரித்து போய் இருந்தோம். எல்லோருமே, ஒட்டுமொத்த மனுக்குலத்தோட நிலைமையும் அதுதான். இதுல உயிர்ப்பிக்கிறதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டார். நம் சார்பில் சிலுவையில அவருக்கு ஏற்பட்ட பாடுகள், ஆக்கினைகள், மரணம், அது எல்லாமே அவர் பாவம் செய்ததுனால இல்ல. பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? பாவமாக்கப்பட்டார். நமக்கு பதிலாக அந்த இடத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் அங்கு மரணத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளல, 3வது நாள்ல என்ன செய்யப்பட்டாரா? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 6:4-5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை, அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டது நமக்கு பதிலாக, நம் சார்பில். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் அந்த தண்டனை என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இதை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ, இது தேவன் கிறிஸ்துவின் மூலம் செய்த செயல். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவர் உயிர்த்தெழுதலையும் அவர் இரட்சகர் என்பதையும் யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற கனம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட உள்ள இடத்தை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது புதிய முறை கிடையாது. பழைய ஏற்பாடிலேயே இதுதான் இருந்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு என்ன செய்யப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசம் அவரை இந்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிறது, ஆபிரகாமுடைய செயல்கள் அல்ல. அதுபோல இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அங்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அது கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இடத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு அடக்கம் செய்யப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அந்த இடத்தை நாமும் என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து அங்கு உயிர்த்தெழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாமும் அந்த இடத்தை என்ன செய்கிறோம்? பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவன் இவ்விதமாக தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மீட்பை இப்படிதான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க இந்த உலகத்தில் உள்ள வித்தினால் அல்ல, தேவ வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் பொழுது, அதை வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் நம்முடைய ஆவியை அங்க என்ன செய்கிறாரா? உயிர்ப்பிக்கிறார்.
கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பின ஆற்றலுடையவர் நம்ம ஆவியை என்ன செய்கிறாரா? உயிர்ப்பிக்கிறார். அதே இயல்பை நமக்கும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னதத்தில் அவரோட கூட நம்ம என்ன செய்திருக்கிறாரா? உட்காரவும் செய்திருக்கிறார். இந்த பூமியில் நாம எதிர்கொள்ளுகின்ற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நமக்கு என்ன பாடுகளை அவன் கொடுத்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள்ல நம்ம நின்று கொண்டிருந்தாலும் சரி, அனைத்தையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, மனித பலத்தினால் இதை எப்படி செய்ய முடியும்? நம்மில் 1/3 தேவ இயல்பை பெற்றிருக்கிறது. நம்மில் 1/3 இந்த உலகத்தை படைத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உறைவிடமாக, அவர் தங்கும் ஆலயமாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னாரோ, சிலுவையில் முடிந்தது என்று சொன்னாரோ, அங்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள திரைச்சீலை மேலிருந்து கீழாக என்ன செஞ்சுதா? கிழிந்தது. அங்கு தன் உறைவிடமாக தன் இடத்தை வைத்திருந்த தேவன் அந்த இடத்தை விட்டுட்டு, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட்டுவிட்டு அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்முடைய ஆவியில் அவர் குடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம சாதாரண மனிதர்கள் இல்லை. இந்த உலகத்துல நீங்க எதை எதிர்கொண்டாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய, ஜெயம் கொள்ளக்கூடிய உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வு நமக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகத்துல நிச்சயமாக ஒரு உன்னதமான வாழ்வை வாழ போறோம். ஆனா அந்த வாழ்வு இந்த உலகத்திலேயே ஆரம்பித்து விட்டது. எப்பொழுதாவது ஒரு முறை, என்றைக்காவது ஒரு முறை தேவனுடைய வல்லமையை பார்க்கிறது, அவருடைய அற்புதத்தை பார்க்கிறது, அவருடைய வாழ்வை நம்ம பார்க்கிறது அப்படி இல்லை. ஒரு விசுவாசியோட வாழ்வுல தினம் தினம் அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வில் நடப்பதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். அதுதான் அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை, அதற்கு தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்வு, சூழ்நிலைகளை ஆளுகை செய்கின்ற ஒரு வாழ்வு, தேவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு, தேவனை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு. இஸ்ரவேல் ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்து அவர் வழி நடத்தி கொண்டு போனார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் மூலமா தான் அங்கு மேசியா வர முடியும். உலகத்தோடு அவர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள் என்றால் அவங்க தேவனை விட்டு வழி விலகி போயிருவாங்க. தேவனை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. தேவனை விசுவாசிக்காமல் மீட்பர் அவர்கள் மூலமாக என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவர்கள் மூலமாக தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அவர்கள் மூலமாக தான் உடன்படிக்கை தேவனோடு ஏற்படுத்தப்பட்டது, அவர்கள் மூலமாக தான் மேசியா இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு விசேஷமான ஒரு ஜனங்கள். அதை காட்டிலும் இன்று விசேஷித்தவர்களாக அவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாசலாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வுல நம்ம வாழும் போதுதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுத்த முடியும். அதற்கு தான் ஆவியானவர் நமக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம சாதாரணமானவர்கள் இல்லை. நம்ம போராடி கொண்டு உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. ஏன் நம்ம உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கை ஆவியின்படி இல்ல, உலகத்தின் படி இருக்கிறதினால். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம எல்லாம் நினைக்கிறோம்,
இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமா இருக்கிறது. நான் மாம்சத்தின்படி நடக்காமல் இருந்தால் நான் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய வாழ்வு வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கும் போதுதான் மாம்ச இச்சை என்ன செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். இது செய்யறதுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிதான் நமக்கு புதிய ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். எசேக்கியல் 11:19-20. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். எசேக்கியலுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது இன்று நம் வாழ்வில் நம்முடைய காலத்தில் இது நிறைவேறி இருக்கிறது. கல்லான இருதயம் நீக்கப்பட்டு சதையான இருதயம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா தேவ மனிதர்கள் அவங்க சூழ்நிலைகளோடு அவங்க போராடும் பொழுது அவங்க ஒரு பெரிய வெற்றியை அவங்க பார்த்திருப்பாங்க. சூழ்நிலைகள் மிக பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு தாவீது ராஜா, கோலியாத். அப்போ தாவீது ராஜா அந்த சமயத்துல ரொம்ப சிறுவனாக இருந்தார். அவர் ராஜாவான பதவிக்கு அவர் வரவே இல்லை. போர் அனுபவம் அவருக்கு கிடையாது. ஆனாலும் அந்த போரில் யார் ஜெயித்தா? தாவீது ராஜா தான் ஜெயித்தார். உலக பிரகாரமா பார்த்தா ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒரு அரக்கனை போரிட்டு என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா அங்கு கர்த்தர் தேவன் அங்கு தாவீது ராஜாவோடு இருந்ததினால் யுத்தம் தாவீது ராஜாவோடது இல்ல, யுத்தம் யாரோடது? கர்த்தரோடது. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக பார்த்தா அது ஒரு நியாயமான சண்டை இல்ல. தேவன் கூட ஒரு அரக்கன் போரிட்டு எப்படி ஜெயிக்க முடியும் இல்லையா? அது போலதான் உங்க சூழ்நிலைகள்லையும் நம்மளுடைய பிரச்சனைகள்லையும் சாத்தான் கொடுக்கின்ற சோதனைகள்லையும் நம்ம கலங்கி போயிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைக்கிறோம், புலம்புகிறோம், பயந்து போய் நிற்கிறோம். ஆனா ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக இது ஒரு நியாயமான சண்டையே இல்லை. ஏன்னா அவனை ஜெயித்தவர் யாரு கூட இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நம் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் யார்? கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதற்கு ஏற்ற இருதயத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வழியில் நடந்து கொள்வதற்கு, அதை கற்றுக் கொடுப்பதற்கு ஆவியானவரை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு முன்னால் நம்முடைய மாம்சமானது அங்க ஆவியில் மரித்து போயிருந்த மக்கள், அவங்களால ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க முடியாது. அவங்களுடைய மாம்சம் தான் அங்கு மேலோங்கும். அவங்களால தேவனுடைய வழிகள்ல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அநேக சிக்கல்களுக்குள்ள அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை அது கிடையாது. நம்முடைய மாம்சம் அல்ல, ஆவி மேலோங்கும்படி ஒரு புதிய ஆவியை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியில் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஆவிக்கேற்ற பிரகாரமாக தேவனுடைய வழியில் நடக்க நம்மை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஏன் தேவன் நமக்கு புதிய ஆவியை தரணும்? ஏன் அவருக்கு நம்ம அந்த ஆவியில ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கணும்? புதிய இருதயத்தை நமக்கு ஏன் அவர் கொடுக்க வேண்டும்? அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுவதற்கு, அவருடைய வழிகளில் நாம் நடப்பதற்கு. இதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்வில் நடக்கக்கூடிய ரகசியம். இதுதான். ஆனா சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்.
தேவனுடைய வார்த்தையின்படி சில பகுதிகளில் தான் நம்ம நடந்து கொள்ள முடியும். எல்லா பகுதிகள்லையும் நடக்க முடியாது. இந்த உலகத்திற்கு அது ஒத்து வராது. அது முந்தைய காலத்துல நடந்தாங்க, இப்போ டெக்னாலஜி எல்லாம் மாறி போயிட்டு இந்த காலத்துல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பொய் சொல்லுகிறான். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது அங்கு உயிர்த்தெழுந்த வாழ்வு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த வாழ்வு அவருடைய வழிகளில் தான் வெளிப்படுகிறது. அநேகம் பேர் தவறாக புரிந்து கொள்றாங்க. கிருபை அப்படிங்கிறது நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எனக்கு அதுல கிருபை வெளிப்படும். நான் எந்த மாதிரி இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் அவர் மன்னித்து இறங்கி எனக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விடுவார். கிருபைங்கிறது அது இல்லை. அவர் நமக்கு மீட்பு கொடுத்தது, நமக்கு விடுதலை கொடுத்தது, நமக்கு இரக்கம் கொடுத்தது, நமக்கு அன்பு பாராட்டியது, நமக்கு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை கொடுத்தது, நம்மை அவருடைய உறைவிடமாக தெரிந்து கொண்டது. இது எல்லாமே நம்முடைய செயல்களின் அடிப்படையில இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த செயல்களின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய செயல்களை பார்ப்பது அல்ல. சுகம் நமக்குள்ள என்ன செய்யப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு. ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நான் ஒரு செயலை செய்து சம்பாதித்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. இலவசமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மை அவருடைய வழிகளில் மாற்றிதான் அதை அவர் நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஸ்டாண்டர்ட் ஒருபோதும் மாறவில்லை. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை எப்படி பார்த்தீங்களோ அதே ஸ்டாண்டர்ட் தான் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் மாறவில்லை, அவருடைய நீதி மாறவில்லை, அதே பரிசுத்தத்தோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா கிருபையில, புதிய உடன்படிக்கையில அந்த பரிசுத்தத்தை நம்மை செய்ய சொல்லல, அவரே நமக்கு அந்த பரிசுத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தமாக மாறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மீட்பாக மாறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியாக மாறிவிட்டார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு தகுதியாக மாறிவிட்டார். அவரையே நமக்குள் கொடுத்து, அவருடைய வல்லமையை கொடுத்து, அவருடைய வழிகளில் நடத்தி கூட்டி செல்லுகிறார். ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த இடத்துல நின்றாலும் தேவன் இறங்கி வந்து சுகத்தை கொடுப்பார், அப்படி இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிருபைங்கிறதுனால நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அல்ல. ஆனா எப்படி வாழ்ந்தாலும் அதில் எனக்கு அவருடைய கிருபையும் அன்பும் என் வாழ்வில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் கிருபை. அதுல மீட்டெடுப்பதற்காக, நம்முடைய வழிகளை மாற்றி அவர் வழிக்கு அழைத்து செல்வதற்காக, அதுல விடுதலை கொடுப்பதற்காக, தேவ பக்திக்கு ஏற்றபடி நடக்கும் விதமாக, உலகத்தில் உள்ள கரைகளிலிருந்து நம்மை மீட்டு எடுத்து அவர் பரிசுத்தத்தை நம்மில் வெளிப்படுத்துவதற்காக அந்த கிருபை நம்மில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, காத்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபைய நிறைய பேர் தவறா புரிந்து கொள்றாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல சுகமும் ஒரு பங்கு இல்லையா? நீங்க ரட்சிப்பை பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னா சுகம் என்பது உங்களுடைய உரிமை சொத்து. அது பிள்ளைகளின் அப்பமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நோயோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நோயை கொடுக்கிறது தேவன் இல்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படின்னு விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா சுகம் வெளிப்படும். ஆனா திருடனுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் மறுபடியும் அவன் உள்ள என்ன செய்வான், வருவான். ஒரு சின்ன ஒரு உதாரணம். உங்க கால்ல ஒரு முள் குத்துது. அந்த முள் உங்க காலுக்குள்ளதான் இருக்குது. அது வீங்குது, ரத்தம் வருது, அது சீழ் வருது. டாக்டர் கிட்ட போறீங்க, அவர் மருந்தை மட்டும் போட்டு விட்டா உங்களுக்கு சுகமாகுமா? வீக்கம் வத்தலாம், இன்னொரு பக்கத்துல அது என்ன செய்யும், வீங்கும். உள்ள முள்ளை எடுக்காம அந்த இடம் என்ன செய்யாது,
மாறாது. அது போல உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். எந்த இடத்துல திருடன் வருகிறான்ங்கிறத அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார், அவரது வார்த்தைகளின் மூலமாக. மறுபடியும் சொல்றேன், அவர் உங்களை உணர்த்துவாரே தவிர உங்களை ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்க மாட்டார். அந்த குரலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே நம்மை தெரிந்து கொண்டார், அவரே நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் நம் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது யார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. உணர்த்துவார், எந்த வழியில நான் மாற வேண்டும், எந்த வழியில நான் கீழ்ப்படியாமையை அனுமதித்திருக்கிறேன், எந்த வழியில திருடன் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான். இதை உணர்த்தும் பொழுது அது தாழ்மையாக அந்த இடத்துல அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அந்த கிருபையானது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யும்? சரி செய்யும். அப்படி சரி செய்யும் போது சுகத்தை முழுமையாக உங்க சரீரத்துல என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கிருபைங்கிறது இதுதான். இது நான் சுகத்துக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கலாம், அது ஒரு விடுதலையா இருக்கலாம், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதா இருக்கலாம், அவர் உங்களை அழைத்த அழைப்பில் நீங்க செல்றதாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோத்து போற வாழ்வு கிடையாது, ஒரு ஜெயிக்கின்ற ஒரு வாழ்வு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் நான் ஏன் தோத்து போய்கிட்டே இருக்கிறேன்? ஏன் தோத்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உரிமைகளும் அந்த கடமைகளும் நமக்கு தெரியாததினால், அவர் நமக்கு வைத்திருக்கின்ற இயல்புக்கு கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துக்கு நாம் இன்னும் என்ன செய்யல, போகல. அவர் கொடுத்திருக்கிற இயல்பு, அவர் கொடுத்திருக்கிற அதிகாரம், அவர் கொடுத்திருக்கிற வல்லமை, அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வு, அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம். மேலானவைகளை நோக்குவதற்கு பதிலாக உலகத்தில் உள்ளவைகளை நம்முடைய கவனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மீட்பை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்பப்போ நம்முடைய தேவைக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொண்டு எங்க போறோம்? உலகத்திற்குள் செல்லுகிறோம். அதனாலதான் அரிதாக சில இடங்களில் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்வை பார்க்கிறோமே தவிர அனுதினமும் அந்த வாழ்வை நாம என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேவன் நமக்கு என்ன செய்யல, தரல. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக்க அவர் விரும்புகிறார். உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்ட அவர் விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்க்க அவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை நம் மூலமாக தான் இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்த முடியும். எனக்கு 60 வயசு ஆயிட்டே, இதுல எப்படி ஆயுசு நாள் கூடும்? கூட ஒரு 50 வருஷம். உங்களை கிறிஸ்துவை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எதுக்கு தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்பட, தேவையுள்ள மக்களுக்கு அது சென்றடைய நம்மை ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆனா நம்முடைய கவனம் உலகமா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணும்? மேலானவைகளாக, அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளாக. இது கோணலும் மாறுபாடுமான சந்ததிதான். இதற்கு மத்தியில் சுடர் விடுகின்ற பிரகாசமாக, ஒரு வெளிச்சமாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்மை உருவாக்குவதற்கு அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா? இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மிஷனே அதுதான். நம்மளை அவர் அனுப்பி இருக்கிற கோலே அதுதான். இதுதான், கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஊழியம் செஞ்சாதான் வெளிப்படுத்தணும்னு இல்லை. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நான் பரலோகத்துல போய் தான் உயிர்த்தெழுந்த வாழ்வை அனுபவிக்கிறேன்னு இல்லை. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களால உயிர்த்தெழுந்த வாழ்வை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். அதற்காக ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார்.
புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் அதற்காக தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவிக்கேற்றவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சொந்த புத்தியில அதை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எனக்கு வெளிப்புறமாக அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு அடையாளம் காண்பிக்கணும். மோசேக்கு எப்படி ஒரு முட்புதர்ல, ஒரு முட்செடியில அந்த அக்னிமயமாக அவர் பேசினாரோ, ஒரு தேவதூதன், ஆபிரகாம் கிட்ட தேவதூதன் வந்து பேசுவார், கர்த்தரே தரிசனமாவார். அவர் மனிதனாக இறங்கி வந்து கர்த்தரே பேசினார்னு சொல்லி வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு சொப்பனம் மூலம் பேசுகிறார். எனக்கும் வெளியில ஒரு அடையாளம், வெளியே ஒரு அற்புதம், வெளியே எனக்கு பார்க்கும் விதமாக ஒரு பெரிய விஷயத்துல எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அவர்களோடு ஆவியில் அவரால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஏன்னா ஆவி மரித்த நிலைமையில் இருந்தது. நியூஸ் சேனல் எல்லாம் ஒண்ணு பாப்பீங்க, 24/7 போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 7 நாளும் 24 மணி நேரமும் அந்த சேனலுக்கு என்ன கிடையாது, ஓய்வு கிடையாது, நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அது போல புதிய உடன்படிக்கையில் புதிய ஆவியில் 24/7 தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் ஒரு முறை தேவன் பேசிய பிறகு அடுத்து அவர் பேசுவதற்கு நிறைய நாட்கள் காத்திருக்க வேண்டும். மோசே ஒரு முறை தேவன் தரிசனமாகி வார்த்தையை கொடுத்த பிறகு அடுத்த வார்த்தைக்கு அவர் மாதங்கள் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி அல்ல. நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரமும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, எந்த உடன்படிக்கை சிறந்தது? நாம் வாழ்கின்ற புதிய உடன்படிக்கை. ஆனா நாம எந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் பார்த்து பிரமிச்சு நிற்கிறோம்? பழைய உடன்படிக்கையில் அவர் செஞ்ச அற்புதங்கள், அதை காட்டிலும் பெரியவைகளை செய்ய அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சரீரத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களை கொண்டு சமுதாயத்துல, தேசத்துல செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆற்றல், இது சாதாரண ஆற்றல் எல்லாம் கிடையாது. அது மேலான ஆற்றல், அது ஆவிக்குரிய உலகத்தோடு தொடர்புடையது. இந்த உலகத்தின்படி அதை பார்க்காதீங்க. இதுல எப்படி நடக்கும், இதுல எப்படி செய்ய முடியும், இதுல முடியுமா? மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா அது இங்க உள்ள ரிசோர்சஸ்ல இருந்து வர்றது இல்ல, இங்க உள்ள பலத்துல இருந்து வர்றது இல்ல, அது மேல உள்ள பலத்துல இருந்து, ஆவிக்குரிய உலகத்துல இருந்து, தேவனுடைய வல்லமையிலிருந்து அது வெளிப்படுகிறது. உயிர்த்தெழுந்த வாழ்வு அப்படிங்கிறது இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு. அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறது தான், அவருடைய குரலை கேட்கறது தான். தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? பரிசுத்தத்தை விரும்புகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம நினைக்கிறோம், நான் இந்த செயலை செய்யக்கூடாது, அந்த செயலை செய்யக்கூடாது, இதை செஞ்சா என் பரிசுத்தம் போயிட்டுன்னு சொல்லி நம்ம செயல்கள்ல தேடுறோம். தேவனோட பார்வையில பரிசுத்தம் என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. பரிசுத்தம்னா என்ன? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன்னை என்னுடைய சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உன்னை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? தெரிந்து கொண்டேன். பரிசுத்தமான ஜாதினா அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்துல உள்ளவைகளால் இச்சைப்படாத, கரைப்படாத, அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பேரு தான் என்னது? பரிசுத்தம். நான் இந்த செயலை செஞ்சுட்டேன் தப்பு, அந்த செயலை செஞ்சுட்டேன் தப்பு, அப்படி இல்லை. உலகத்தின் பார்வையில தப்பே இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவனுடைய உறவை அது உங்களுக்கு தடுத்தால் அது உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல அவருடைய பரிசுத்தம் தேவை.
இதுவும் நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவரே நமக்கு பரிசுத்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளும் போது, நாம யாருங்கிறத தெரிந்து கொள்ளும் போது, அவருடைய அன்பையும் வல்லமையையும், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், என்னுடைய அடையாளம் என்னங்கிறத தெரிந்து கொள்ளும் பொழுது, இத நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காரியத்தை, இந்த இயல்புல என்ன நீங்க படைக்கல, இதுல எனக்கு வெளியில வர்றதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, எனக்குள்ள உங்களுடைய பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம் அதிலிருந்து உங்களை பிரித்தெடுக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தோட ஒரு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, உலக காரியங்கள் மீது வெறுப்பை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர் என்கிட்ட சொல்வாங்க, நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன், ஆனா இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு எனக்கு சினிமா பார்க்கணுங்கிற ஆசையே என்ன செய்யல, வரல. இத நீங்க எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்து உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவருடைய பரிசுத்தம் தான் உங்களை அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். அதற்கு தான் அந்த பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரியம் அந்த காரியம் நீங்க தேடி தேடி போக வேண்டாம். அவரோட நீங்க இணைஞ்சிருந்தா போதும், அவரை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும், ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை காது கொடுத்து கேட்டால் போதும். அவர் வெளியில இருந்து இல்ல, உள்ள இருந்து பேசுகிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, விசேஷம் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுக்கிறது வேற, கீழ்ப்படுகிறது வேற. கற்றுக் கொடுக்கிறத எல்லாரும் கேட்கலாம், ஆனா கீழ்ப்படுகிறது வெகு சிலர். அந்த கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தையும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கும் போது, இல்ல தேவனை நீங்க விசுவாசிக்கும் போது, உங்க சரீரத்துல ஒரு வல்லமை வெளிப்பட்டு சுகம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வாரீங்க. ஆனா ஆவியானவர் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுகிறார். உங்களுக்கு யார் மேல கசப்பு இருக்குதோ, யார் மேல உங்களுக்கு ஒரு மன்னிக்காத இயல்பு இருக்கிறதோ, அவரை மன்னிக்க சொல்லுகிறார். ஆனா உங்க கவனம் எல்லாம் எதுல இருக்குது, சுகத்துல இருக்கு. தேவன் எப்பொழுது என்னை தொடுவார், எப்பொழுது வல்லமை வெளிப்படும், எப்பொழுது நான் இந்த இடத்துல சரியாக போறேன், அங்க கவனம் எல்லாம் அங்க இருக்கும் போது, ஆனா ஆவியானவர் குரல் என்ன சொல்லுது, அவரை நீ என்ன செய்ய, மன்னிக்கணும். அது ஒரு சின்ன வாய்ஸ்ல கேட்கும். நம்ம கவனம் இன்னொன்றில் இருப்பதினால் இதை நம்ம முக்கியப்படுத்துவது இல்லை. நான் இன்னொரு நாள் மன்னிச்சுக்கிறேன், சுகத்தை வாங்கின பிறகு அதை நான் சரி செய்து கொள்ளுகிறேன். ஆனா ஆவியானவருக்கு தான் தெரியும், அந்த கசப்பு தான் அந்த நோயையே உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, கொடுத்திருக்கிறது. அப்போ அவருடைய குரலை கேட்கிறது, வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்வதுங்கிறது வேற, அவருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது வேற. கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய வழியில் உங்களை அவரால் நடத்த முடியும். ஜஸ்ட் நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும், நடத்துகிற வல்லமை அவருடையது. அதுவும் யாரோடதுதான், அவருடையதுதான். இந்த புண்ணெல்லாம் இருந்ததுன்னா ஆயின்மெண்ட் போடுவோம், பார்த்திருக்கிறீங்களா? அந்த ஆயின்மெண்ட் போட போட அது எப்பேற்பட்ட புண்ணா இருந்தாலும் அது காயும், வீக்கெல்லாம் குறைஞ்சி, அந்த செதில், அந்த இறந்த செதில்கள் எல்லாம் உதிர்ந்து ஒரு புது தோல் முளைச்சி ஒரு ப்ராசஸ்ல ஒரு சுகம் என்ன செய்யும், கிடைக்கும். அது போல உங்களோட துயரம், உங்க கசப்பு எவ்வளவு பெரிய கசப்பா இருந்தாலும் சரி, உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் சரி, உங்க மேல தவறே இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர் மன்னியுங்கள் என்றால் நம்ம என்ன செய்யணும், அந்த கீழ்ப்படிஞ்சா போதும். அவருடைய அன்பு உங்க காயங்களை மருந்து வைத்து கட்டும். உங்களுடைய சிந்தனைகளை அது மாற்றும், உங்க சிந்தனைகளை பலப்படுத்தும், உங்களுடைய மன்னிக்கிற இயல்பை வெளிக்கொண்டு வரும். உங்களுடைய வருத்தத்தை, உங்களுடைய துக்கத்தை அது சரி செய்து உங்களை மறந்து போக செய்யும். அதை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வலிக்காது. இந்த இடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருவார், கொண்டு வந்துருவார். கொண்டு வந்து அந்த மன்னிப்பு என்ற பாதையில் அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். இதுதான் தேவனுடைய வழியில் நடக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா வழிகளையும் இப்படிதான் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஒவ்வொரு வழிகள்லையும் பரிசுத்தம்ங்கிற வழி, அவர் என்ன சொல்றாரோ அந்த குரலுக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு பெரிய கல்யாண வீட்டுல அம்மா குழந்தை போறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள அந்த குழந்தை மாட்டிக்கிட்டு
குழந்தை அம்மான்னு கூப்பிடுது. அந்த அம்மாவுக்கு அந்த குரலை அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தாலும், அங்க என்னதான் இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த காது எந்த குரலை தேடும்? குழந்தையின் குரல். அடையாளம் கண்டு கொள்ளும். எப்படி? பிறந்ததுல இருந்தே அந்த குரலை என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அது போல ஆவியானவரை குரல் கேட்க நான் என்ன செய்யணும்? யார்கிட்டையும் நான் ஜெபிக்க போகணுமா? ஊழியக்காரங்க கிட்ட போய் தேவன் என்ன சொன்னாருன்னு கேட்கணுமா? நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செய்யல? வாழல. ஏற்கனவே சொன்னது போல 24/7 அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையோடு நீங்கள் நேரம் செலவழிப்பதன் மூலம், அவரோடு ஜெபிப்பதன் மூலம், உறவாடுவதன் மூலம். ஜெபம் அப்படிங்கிறது நம்ம அழுது புலம்பி நம்ம குறையெல்லாம் செஞ்சு ஒரு புகார் பட்டியல் அல்ல. கம்யூனிகேஷன் வித் காட். அவரோடு நாம் உரையாடுவது, மகிமைப்படுத்துவது, அவர் வல்லமைகளை நினைவு கூறுவது, அவர் செஞ்ச காரியங்களுக்காக நன்றி செலுத்துவது, நம்முடைய தேவைகளை விசுவாசத்தோடு சொல்லுவது. அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று காத்திருப்பது. அந்த குரலை கேட்கிற இடம் அதுதான். அவர் எப்படி பேசுவார்? உங்களுடைய ஆவியின் மூலம் அவர் பேசுவார். ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு? உங்க சிந்தனையில இல்ல. எங்க இருக்கிறாரு? ஆவியில இருக்கிறார். வார்த்தையின் மூலம் பேசுவார். ஏன்னா உலகத்துல இருந்தும் குரல் வரும், சாத்தான் கிட்ட இருந்தும் குரல் வரும். உங்களோட மனசாட்சியும் பேசும். இதில் தேவனுடைய குரல் எது என்று எப்படி கண்டு கொள்வது? அவருடைய குரல் அவரது வார்த்தையிலிருந்து மாறாது. அவருடைய வார்த்தைக்கு எதிராக அது என்ன செய்யாது? இருக்காது. அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஒத்ததாக அவருடைய குரல் இருக்கும். ஒரு தடவை அவர் பேசினாருன்னா நீங்க காத்திருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளோடு அவர் உங்களை பேசும்போது அது தேவனுடைய குரல் என்று உங்களால என்ன செய்ய முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த குரலுக்கு உடனே கீழ்ப்படுகிறது. இதை செய்யின்னு சொன்னா செய்யறது, இதை செய்யாதன்னா வேண்டாம். நமக்கு முக்கியம் இல்லாததாவே இருக்கலாம், ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், இதை விட பெரிய பெரிய காரியம் இருக்குதே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு தெரியாது. சொல்றதுக்கு உடனே என்ன செய்யறது? கீழ்ப்படுகிறது. பேதுரு இதைதான் செய்தார். யார் உண்மை காட்டி கொடுத்தாலும் நான் உண்மை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. உண்மையிலே அவர் ஒரு முரட்டு பக்தர் தான். அவருக்காக உயிரை கொடுக்கவும் அவர் தயாராக இருந்தார். ஏனென்றால் அவரை கத்சமனையில கைது செய்ய வரும் பொழுது 600 போர் சேவகர்கள் வந்திருந்தாங்க. உடனே கையில 2 வாள் தான் சீஷர்கள் கிட்ட இருந்தது. ஒரு வாளை எடுத்து ஒரு வீரரை என்ன செய்ய போறாரு? காதை வெட்டுறதுக்கு யாராவது பிளான் பண்ணுவாங்களா? அவர் பிளான் பண்ணது வேற, ஆனா கையில கிடைச்சது எதுதான் கிடைச்சது? காதுதான். 600 பேர் நிக்கிறாங்க, கையில 2 வாள் இருக்கு, 11 சீஷர்கள் தான். நம்ம மாட்டிக்கொள்ளுவோம் அப்படிங்கறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் அவருக்காக செய்வேன். அந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருந்தது. அது அவர் தன்னுடைய மாம்ச பலத்தை அவர் நம்பி இருந்தார். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதுதான் அவர் கத்சமனை தோட்டத்துல சொல்றாரு, 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? பேதுருக்கிட்டயே ஆண்டவர் சொல்றாரு, சேவல் 2 முறை கூவுவதற்குள் நீ எத்தனை முறை மறுதலிப்பாய்? 3 முறை. அது நடந்துதா நடக்கலையா? நடந்தது. அவர் கத்சமனை தோட்டத்துல விழித்திருந்து ஜெபித்திருந்தால் அந்த இடத்துல அவர் தோத்து போயிருக்க மாட்டார், விழுந்து போயிருக்க மாட்டார். ஒரு வெற்றி அவர் என்ன செய்திருப்பார்? பார்த்திருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சமயத்துல பேதுரு கிட்ட புதிய ஆவி கிடையாது, அந்த நவமான இருதயம் கிடையாது, ஆவியானவர் அவருக்குள்ள கிடையாது, அந்த பலவீனம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. புதிய ஆவி நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். உயிர் தெழுந்த வாழ்வோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பிய அதே வாழ்வு நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவை போல நம்மை உருமாற்றுகிற பணியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? கிறிஸ்துவை போல நம்மை உருமாற்றக்கூடிய ப்ராசஸ்ல அவர் இருக்கிறார். ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அவர் சும்மா இல்லை. ஆனா அவருக்கு நாம என்ன செய்யணும்?
இடம் கொடுக்கணும். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நம்மேல் தேவனுடைய திட்டம் இதுதான். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? முன் குறித்து விட்டார். புதிய ஆவியில் இயேசு கிறிஸ்துவின் இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருக்கிறோம்னா இருக்கு. யார் இருக்கிற பிரகாரமாக? இயேசு கிறிஸ்து இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே பிரகாரமாக இவ்வுலகத்தில் நாம் இருக்கிறோம். எங்க? நம்முடைய புதிய ஆவியில். உள்ளே பெற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இயல்பை வெளியே வெளிப்படுத்துவதற்காக ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்றோமோ, அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்றோமோ, சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவை நீங்க தெரிந்து கொள்ளாம தேவனுடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவர் எதற்கு வந்தார்? என்ன செய்திருக்கிறார்? இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எனக்குள் ஆவியானவர் என்ன செய்கிறார்? இது தெரியாம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. உலகத்தார் போல, உலகத்தாரோட ஒத்த வேஷம் தரித்து, ஆனா ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருப்போம். ஆனா எந்த வேஷத்துல இருந்துட்டு இருப்போம்? உலகத்தாரின் வேஷம், உலகத்தாரின் சுமைகள், உலகத்தார் வாழ்வது போல அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. என்ன விளைவுகளோ அதே விளைவுகளில் நாம் நின்று கொண்டிருப்போம். ஆனா ஆவி எப்படி இருக்கும்? உயிர்த்தெழுந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நமக்குள் காத்து கொண்டு, இப்படிப்பட்ட எத்தனை விசுவாசிகள் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாவிட்டால் யார் வெளிப்படுத்துவார்? அவரை வெளிப்படுத்துறதற்காக ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையில் நம்மை நடக்க வைப்பதற்காக, அந்த ஆற்றலை நம் மூலம் வெளிப்படுத்துவதற்காக, உயிர்த்தெழுந்த வாழ்வில் நம்மை நடக்க செய்வதற்காக, அதை நம்முடைய அனுதின வாழ்வின் அனுபவமாக்குவதற்காக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவை போல் நமக்கு வெளியிலையும் உருமாற்றுவதற்காக அவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை, அவருடைய சிலுவை, மரணம், பாடு, இத வருஷத்துக்கு ஒரு நாள் தியானிக்க வேண்டிய காரியம் இல்லை. அனுதினமும் அவர் செய்த நன்மைகள், அவர் பட்ட பாடுகள், அதன் பின்னாடி உள்ள அவருடைய அன்பு, அவர் என்ன கொடுத்திருக்கிறார், மீட்பு, ரட்சிப்பு, அந்த சத்தியங்களை உங்க சிந்தனைகளுக்கு அனுதினமும் நினைவுபடுத்த வேண்டிய சத்தியம். அதை நினைவுபடுத்துவதற்காக அவரும் எங்கதான் இருக்கிறாரா? நமக்குள்ளதான் இருக்கிறாரா? ஒரு சிறந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில நமக்கு வேலையே இல்லை. செய்ய முடியாததை எல்லாம் செய்வதற்கு அவர் உள்ளே இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வது மாத்திரம்தான் யாரோட வேலை? நம்முடைய வேலை. உயிர்த்தெழுந்த ஆற்றல்ல நடக்கிறதற்கு தேவையான எல்லாமே நம்முடைய ஆவியில் கொடுக்கப்பட்டாயிற்று. அதை அறிந்து கொண்டு, அதை விசுவாசித்து, அதை கீழ்ப்படிந்து அந்த கிருபையை வெளிப்படுத்த நம்ம ஒத்துழைக்க மாத்திரம் வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவை போல மாற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த ப்ராசஸ்ல ஆவியானவர் உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா.
கிறிஸ்துவை போல எங்களுடைய செயல்கள்ல, எங்க சிந்தனைகள்ல கிறிஸ்துவை போல எங்களை மாற்ற, எங்கள் ஆவியில் நாங்கள் என்ன இயல்பை பெற்றிருக்கிறோமோ, எங்கள் புதிய ஆவியில் கிறிஸ்துவின் இயல்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அதே இயல்பை எங்களுக்கு வெளியிலும் வெளிப்படுத்த எங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறீர். புதிய ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். சதையான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவோடு கூட எங்களை உன்னதத்தில் உட்கார செய்திருக்கிறீர். உயிர்த்தெழுந்த வாழ்வில் எங்களை நடக்க செய்வதற்காக இந்த பூமியில், இந்த உலகத்தில், எங்கள் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உயிர்த்தெழுந்த வாழ்வில் எங்களை நடக்க செய்ய நீர் எங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறீர். இது என்றைக்காவது ஒரு நாள் அனுபவம் இல்ல. அனுதினமும் இந்த வாழ்வில் நடக்க சித்தமுள்ளவராயிருக்கிறீர். எங்களுக்குள் நீர் காத்து கொண்டிருக்கிறீரப்பா. உம்முடைய திட்டம் அதுதான். இதை இருள் நிறைந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கின்ற சுடராக, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாக, சொந்த ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக, ராஜாக்களாக உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எங்களை நீர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் மேலான வாழ்வை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள, அந்த வழிகளை கற்றுக்கொள்ள, அந்த வழிகளில் அழைத்து செல்ல ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். ஆவியின் பட்டயமாகி அவரது வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கீழான வாழ்வு வாழ அல்ல, இந்த உலகத்தோடு ஒத்த வாழ்வு வாழ அல்ல, மேலான வாழ்வு வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களுக்குள் நீர் வாசம் செய்கிறீர். உயிர்த்தெழுந்த வாழ்வு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாங்கள் அடக்கம் செய்யப்பட்டால் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த இடத்துல நாங்க உமக்கு கீழ்ப்படியாம, உம்முடைய வழிகளை விட்டு உம்மை அறிந்து கொள்ளாமல் வழி தப்பி போன ஆடுகளை போல எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், அந்த இடத்தை உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படுகிறோம். உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்மை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. நீர் வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. அவங்க பிரச்சனைகள்ல, சூழ்நிலைகள்ல, அவங்களை எதிர்கொள்ளுகின்ற காரியங்கள்ல முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவர்களை நீர் மாற்றி இருக்கிறீர் என்ற சத்தியத்தை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தடைகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரது சரீரம், வாழ்க்கையில உள்ள பாவ கட்டுகள், சாப கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சுகத்தை, தேவ வாழ்வை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து அவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.